ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மெ ஸ்லீவில் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் வந்து நான் 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 எடுத்திருக்கேன். இப்போ நான் வச்சு காமிக்கிறது வந்து ஒவ்வொரு பீடோட சைஸும் 1.2 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கேல் லைனுக்கு நான் கோடு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சென்டர் பாயிண்டில் 2 இன்ச்சு மேலேருந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்கேல் அளவு நான் கோடு போட்டுட்டு ஒவ்வொரு பீடுக்கும் 1.2 இன்ச்சஸ் வந்து நான் விட்டுருக்கேன். எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம பீட்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எந்த சைட் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும், அன்ஈவனாக இருக்கக்கூடாது. இப்போ மேல் பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம ஒட்டிகிட்டே போகிறோன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு அப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும். இல்லாட்டி நீங்கள் மெஷர்மெண்ட் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பீட்ஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸு ஒரு 2 mm பீடு இல்லை 3 mm பீடு எடுத்துக்கோங்க. ஒரு கட் பீடு எடுத்துக்கோங்க. நம்ம மேலே இருந்து தான் நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். இது வந்து கேமரா லெஃப்ட்டில் வச்சதுனால உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறது சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டு லைனில் நான் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது எனக்கு வீடியோ எடுக்கும்போது தெரியல. ஸோ இப்போது ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீடுக்கு மேலே இருந்து ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்குறோம். கொண்டு போயிட்டு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து சென்டர் லைன் கொடுக்குறோம். மொத்தம் நம்ம 3 லைன் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ 3 லைனில் லெஃப்ட்டில் ரைட்டில் கொடுத்துட்டு கூட நீங்கள் சென்டர் லைன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் இருக்கும், 2 mm பீடு இருக்கும், ஒரு கட் பீடு இருக்கும். என்கிட்ட ட்ரைபேட் இல்லை, ஸோ கேமரா வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்ற கிளாஸஸில் நான் வந்து ஒரு பாக்ஸ் மேலே வச்சு எடுக்கும்போது அது கிட்ட ஜூம் பண்ணி எடுத்துருவேன். இது எடுக்க முடியல, சும்மா ஒரு 2 லைன் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு இமேஜ் பார்க்கும்போதே அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆரி கிளாஸஸ்லாம் எடுக்கல. நான் ப்ரூச் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜுவல் வித் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு பர்த்டே ஹூப்பு, வெட்டிங் ஹூப்லாம் எப்படி பண்ணணும், ஒரு குர்த்தியில் எப்படி டிசைன் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். இந்த கிளாஸஸ்லாம் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, ஆடி ஆஃபர். நீங்கள் 2 கிளாஸ் பே பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். எந்த கிளாஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிட்ட ஒர்க் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் லாக் ஸ்டிச் போட வேண்டாம், அதாவது லாக் பண்ண வேண்டாம், நாட் போட வேண்டாம். அந்த 3 போடும்போது 3rd ஒன் போடும்போது மட்டும் லாக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் பொறுமையாக லாக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மேலேருந்து சீக்வன்ஸு ஒரு 3 mm பீடு, ஒரு கட் பீடு, மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே போகிறோம். மேலே போய்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் சென்டர் லைன் கொடுக்குறோம். சென்டர் லைன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கனாலே புரியும். பாருங்கள், நீங்கள் கட் பீடுக்கு பதிலாக சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஒர்க் பண்ணும்போது பார்க்க அழகாக இருந்தது. நான் 2 ப்ளவுஸ் ஒரே மாதிரி பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஃபஸ்ட்டு ட்ரை என்னோடது. நிறையா ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க்கும் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்தது. பட் பெயின் எப்பவும் போல் எல்லா ப்ளவுஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குமோ அப்படி தான் ஹேண்ட் பெயின் எல்லாம் இருந்தது. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் இதில் நமக்கு இருக்குது. உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த மட்டும் ஒரு குட்டி பையனை வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ அதனால் உங்களுக்கு கிட்டத்தில் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன்னு, செகண்ட் அந்த சைடு இருக்கிற லைன் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு போகலாம். சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பீட்ஸை வந்து கீழே விடணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இதில் ஒர்க்கு. இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் சாரீ ப்ரீப்ளீட் பண்ண ஃபோட்டோவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனா அதோட சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸ் வந்து ஃபீஸ் வந்து 99 தான். நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட் கிளாஸ் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இது வந்து ஆடி ஆஃபர். ஆகஸ்ட் 20 உங்களுக்கு இது எண்ட் ஆகிடும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. நான் எடுக்கிற கிளாஸஸில் 2 கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரேஸ்லெட் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். இது வந்து இப்போது ஆகஸ்ட் 20 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 99 பே பண்ணி ஒரு கிளாஸ் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்னாலும் கேளுங்க. நிறைய பேர் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்தாலுமே வீடியோ பார்க்காமயே எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சாரீ ப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட் கிளாஸ் கம்பல்சரி ஃப்ரீ. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர்னால் நீங்கள் 2 கிளாஸ்க்கு பே பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பப்படுற கிளாஸ் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் 2 ப்ளவுஸ்க்கு நான் ஒர்க் பண்ணேன். நெக்குக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஆரி கிளாஸ்லாம் நான் என்னோடய கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு தான் எடுக்கிற ஐடியாவில் நான் இருக்கேன். ஆரிக்கு வந்து ட்ரைபேட் ப்ராப்பராக தேவைப்படுது. இல்லாட்டி நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் யாராவது வீடியோவாவது எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கிட்ட ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுது. இல்லாட்டி நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட உங்களால் பார்க்க முடியாது. நான் எடுக்கிற மற்ற கிளாஸஸ்லாம் வந்து ஒரு டேபிள் மேலே பாக்ஸில் மேலே வச்சு எடுப்பேன். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மீதியெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இமேஜில் காமிக்கிறேன். இதுதான் நெக் டிசைன். நம்ம ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே தான். எக்ஸ்ட்ரா மேலே ஒரு லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 2 ப்ளவுஸ்க்கு சேமாக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இன்னொரு ப்ளவுஸ் க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு நான் இதே ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவில் வந்து பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுக்க தேவையில்ல. செயின் ஸ்டிச் சரியில் ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ்க்கு நான் ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டேன். அந்த ஹேங்கிங்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணதுனால இது மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு நான் டியூப் பீட் எடுத்திருக்கேன், 3mm பீட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பீட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஊசியை குத்தி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஹேங்கிங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிக்கலாம். சுகர் பீட்ஸ் தான் நமக்கு டைம் எடுக்கும். சில நீடுக்குள்ளே சுகர் பீட் போகாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட் எடுத்துக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பீட் எடுத்துக்கலாம். ட்ராப் பீட் எடுத்துகிட்டு ஒரு 3mm பீட் எடுத்துக்கலாம், இல்லை 4mm பீடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3mm பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ராப் பீட்குள்ளே மட்டும் நீங்கள் அந்த நீடில் விட்டு வெளியில் இழுத்துக்கோங்க. டியூப் பீட்குள்ளே விடக்கூடாது. பொறுமையாக பாருங்கள். இப்போது நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஒரு டியூப் பீடை ஊசியில் கோர்த்துக்கலாம். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுற ஹேங்கிங்ஸோட டைப் எப்படி பண்ணணுங்கிறது. இதுதான் சிம்பிள் தான். ஒரு டியூப் பீடு, ஒரு ட்ராப் பீடு, ஒரு 3mm பீடு, மறுபடியும் ஒரு டியூப் பீடு எடுத்துக்கிறோம். அந்த டியூப் பீட் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த லென்த்துக்கு ஹேங்கிங்ஸ் வேணும். இன்னும் கொஞ்சம் குறுகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக போய்ட்டு ஸ்டிச் கொடுங்க. இது மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஒரு ஸ்டிச்சிலே விட்டுறாதீங்க. இப்போ மறுபடியும் ஒரு டியூப் பீடு, ஒரு ட்ராப் பீடு, ஒரு 3mm பீடு, அப்புறம் ட்ராப் பீடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் டியூப் பீடு. இப்போ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஒரு டியூப் பீட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பீட் எடுத்து ஒரு 3mm பீட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 3mm பீடு, 4mm பீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ராப் பீட்குள்ளே மட்டும் நீடில் விட்டு வெளியில் இழுங்க. அந்த டியூப் பீட்குள்ளே போகாதீங்க. இப்போ நல்லா இழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு டியூப் பீட் எடுத்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நல்லா இழுங்க. த்ரெட்டு வந்து லூஸாக இருந்ததுன்னா ஹேங்கிங்ஸுமே வந்து லூஸாக இருக்கும். த்ரெட்டு வெளியில் தெரியும். நல்லா இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு ப்ளவுஸில் வந்து ஒரு டியூப் பீட் கொடுத்துட்டு லாக் பண்ணுங்கள். 2 ஸ்டிச் கொடுங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சோடு விடாமல் 2 ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2 ஸ்டிச் கொடுக்குறேன். சேம் இதே டைப்பில் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஹேங்கிங்ஸ் வந்து சுகர் பீடில் கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே ஒரு ஆரி ப்ளவுஸ்க்கு நான் போட்டிருந்தேன். நெட் கிளாத் அட்டாச் பண்ண ஆரி ப்ளவுஸ் கூட நான் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கெல்லாம் ஹேங்கிங்ஸ் கொடுக்கும்போது நான் வீடியோஸ் போட்டுட்டேன். ஸோ சேம் டைப்பே மறுபடியும் போட வேண்டாம்னு சொல்லி அதுக்கு நான் வீடியோ எடுக்கலை. இப்போ இதுக்கெலாம் நான் வந்து ஒரு ஸ்டாண்டு மேலே ஒரு பாக்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன்.
இதனால் கேமரா வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணும்போது ஆரி ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு அது கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல 2 ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூப் பீட் கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அப்படி டேரெக்டாக இழுக்கும்போது ஏற்கனவே கொடுத்த அந்த டியூப் பீட் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல 2 இப்போது செகண்ட் டியூப் பீட் கோர்த்துட்டு தைக்கும்போது அப்படியே லாக் ஸ்டிச் மாதிரி இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அது அதோடது ஹோல்ட் ஆகிடும். நம்ம செகண்ட் போடும்போது அதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஏதாவது கிளாஸில் இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய கிளாஸஸ் போட்டுட்ருக்கேன். அதில் ஏதாவது ஒரு கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஹேங்கிங்ஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நான் வந்து புதுசாக சில்க் த்ரெட்டில் 3D ஒர்க்கு, பேங்கிள்ஸ் எல்லாமே நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். பேங்கிள்ஸ் வித் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் நியூ அப்டேட்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய நியூ கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஸ்லீவ் கொடுத்துட்டேன். அதனால் இந்த ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது சிம்பிள் ஒர்க்கு தான். நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு லாஸ்ட்டில் சாரீ ப்ளீட்டோட ஃபோட்டோ நான் சென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோஸுமே நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சில வீடியோஸ் அன்லிஸ்டடில் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க சாரீ ப்ளீட் கிளாஸில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாரீ ப்ளீட்டில் வந்து எப்படி மெஷர் பண்ணணும், கஸ்டமருக்கு எப்படி மெஷர் பண்ணணும், நமக்கு செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணும், நெக் ப்ளீட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும், ஹேங்கர் ஃபோல்டிங்கு, பாக்ஸ் ஃபோல்டிங்கு, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். எப்படி சாரீ ட்ரைப் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அதில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், எப்படி பேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இப்போ இந்த ஹேங்கிங் டாசில் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து ஆரி ஒர்க்கில் நான் டாசில் மேக் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து டாசில் நானே ஆரி ஒர்க்கில் மேக் பண்ணேன். இதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டேன், மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல ஆரி ஒர்க் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கைடில் ஸ்டிச் பண்ணலாம், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டுமேன்ட்டு நான் கையிலே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 ப்ளவுஸோட இமேஜுமே நான் எல்லாம் கொடுத்துருப்பேன். 2 சாரியோட பாக்ஸ் ஃபோல்டு, ஹேங்கர் ஃபோல்டு எல்லா ஃபோட்டோவுமே நான் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். பாருங்கள், இதுதான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட். உங்களுக்கு இன்னொரு சாரியும் அதோட ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இது இன்னொரு சாரீ. நான் சேமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது சுகர் பீட் வித் 3mm பீடில் கொடுத்துருக்கேன். பட் ஆரி ஒர்க் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்தது. பட் ஒர்க் பண்ண டைம் இல்லை. இப்போது 2 ப்ளவுஸும் ஒரே மாதிரி பண்ணிட்டேன். ஒன்று எனக்கு, ஒன்று என்னோடய தம்பி ஒய்ஃப்காக மேக் பண்ணது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அப்கமிங் கிளாஸஸ்லாம் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கணுன்னா என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு சாரியோட
பாக்ஸ் ஃபோல்டு இது வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். இது ஆங்கர் ஃபோல்டு உங்களுக்கு பாருங்கள். இது இன்னொரு சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you friends.